இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இரண்டாம் உலகப் போர் பசிபிக் போர்களின் போது ஜப்பானியர்கள் அமெரிக்க கடல் தகவல் தொடர்புகளை ரகசியமாக கவனித்தார்கள். ஒவ்வொரு அமெரிக்க குறியீட்டையும் புரிந்திருந்தார்கள். ஆனால் பொறியாளரும் மூத்தவருமான பிலிப் ஜான்சன் ஒரு ஆலோசனையை வழங்கினார். அவர் நவோஹா இடஒதுக்கீட்டில் வளர்ந்தவர். அந்த நேரத்தில் அது கிட்டத்தட்ட எழுதப்படாத மொழி, அதை அவர் அறிந்திருந்தார். நவாஹோவின் சிக்கலான வாக்கிய அமைப்பு, தொனி, குணங்களை உலகின் மிகச்சிலரே புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை நம்பிய கடற்படையினர் குறியீட்டை உருவாக்க மற்றும் பயன்படுத்த ஒரு அதிகாரப்பூர்வ திட்டத்தை அங்கீகரித்தனர். இளம் நவாஹோ ஆண்கள் தங்கள் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சரளமாக பேசுவார்கள். சிலர் மட்டுமே சுமார் 15 வயது உடையோர். மாஸ்டரில் கட்டமைக்கப்பட்ட நவாஹோ குறியீடு போர்களில் உள்ள சிக்கலான தகவல்களின் பரிமாற்றத்திற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். பசிபிக் பகுதியில் அமெரிக்க வெற்றியில் நவாஹோ குறியீடு பேச்சாளர்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார்கள் என்றும் ஜப்பானியர்களால் ஒருபோதும் குறியீட்டை உடைக்க முடியாது என்றும் வரலாற்றாசிரியர்கள் நம்பினார்கள். ஒரு முறை புரிந்து கொண்டால் வேதாகம தீர்க்க தரிசனத்தின் ரகசியங்களை உடைக்கும் ஒரு சிறு அறியப்படும் குறியீடு இருப்பதாக வேதம் போதிக்கிறதை நீங்கள் அறிவீர்களா? இந்த குறியீட்டு ரகசியங்களை புரிந்து கொள்ளும் திறன், தேவனின் தீர்க்க தரிசன செய்திகள் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், சமாதானத்தையும் நம்பிக்கையையும் தரும். இந்த கண்கவர் குறியீட்டை ஆராய்வதற்கு இன்று எங்களுடன் இணையுங்கள். ஷார்லட்டில் உங்களுடன் இருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொடரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். வேதாகம தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்ட புதிய விளக்க காட்சியின் தொகுப்பை நாங்கள் ஒன்றாக இணைத்துள்ளோம். குறிப்பாக கடைசி கால தீர்க்க தரிசனத்தில் இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் இது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. இன்றிரவனும் விளக்க காட்சி தீர்க்க தரிசனத்தில் உள்ள ரகசிய குறியீட்டை குறித்து பேசுகிறது. அது உங்களுக்கு தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு புதிரான இயந்திரத்தை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த இயந்திரம் உண்மையில் முதலாம் உலகப் போரின் போது மீண்டும் கட்டமைக்கப்பட்டது, வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இரண்டாம் உலகப் போர் வெடித்தபோது சக்கரங்கள், கியர்கள், பொத்தான்கள் மற்றும் கம்பிகள் போன்ற நம்ப முடியாத அதிநவீன இயந்திரம் என்ற நாசிகள் இதை கண்டுபிடித்தார்கள். இதனால் அவர்கள் இந்த இயந்திரத்தின் மூலம் செய்தியை பரிமாறிக்கொண்டார்கள். இயந்திரத்தின் குறியீடு புத்தகம் உள்ளவர்கள் மட்டுமே இயந்திரத்தின் மறுமுனையில் அந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியும். இது உடைக்க முடியாத குறியீடு என்று அவர்கள் கண்டறிந்தனர். ஆனால் அவர்கள் எதை கணக்கிடவில்லை என்றால், சில பிரிட்டிஷ் முகவர்களுடன் பணிபுரிந்த புத்திசாலித்தனமான போலந்து கணிதவியலாளர் குழுவினரை அவர்களால் புதிரான குறியீட்டை சிதைக்க முடிந்தது. அதுவும் ஒரு ரஷ்ய ஈவ் படகிலிருந்து ஒரு குறியீட்டு புத்தகத்தை அவர்கள் கைப்பற்றியதோடு அவர்கள் மூழ்கி போனார்கள். எனவே குறியீட்டு புத்தகம் கைப்பற்றப்பட்டதை ஜெர்மானியர்கள் அறியவில்லை. இரண்டாம் உலகப் போரின் கடைசி பாதியில் ஜெர்மன் இராணுவத்திற்கு இடையேயான கடித பரிமாற்றத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அமெரிக்கா ஒரு கணினியை உருவாக்கியது. செய்தியை பெற்றவுடன் விரைவாக புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இது அருமையான கம்ப்யூட்டர்களில் ஒன்று, ஒரு ட்ரக் போல் பெரியது. இப்போது அது உங்கள் கடிகாரத்தில் பொருந்தும். கணினி செய்ததெல்லாம் புரிந்து கொள்ளும் புதிரான செய்திகள். அமெரிக்கா அந்த இயந்திரத்தை அவர்களுக்காக உருவாக்கியது. நட்பு நாடுகளின் ஒருங்கிணைந்த பணிகள் மூலம் அவர்கள் இரண்டாம் உலகப் போரிலிருந்து 2 ஆண்டுகள் விடுப்பு போல எண்ணுகிறார்கள். ஏனெனில் அந்த இயந்திரத்தின் குறியீட்டை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இயற்கையிலும் வேதத்திலும் சுழற்சிகள் இருப்பதை நாம் நன்றாக அறிவோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் கூட அது ஒரு சக்கரத்தினுள் ஒரு சக்கரம் குறித்து பேசுகிறது. சக்கரங்களுக்குள் இந்த சக்கரங்களை குறித்து வேதாகம தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். இன்றிரவு நம் விளக்க காட்சியில் அந்த சில அசாதாரண சுழற்சியினை குறித்து கொஞ்சம் பேசப் போகிறோம். இப்போது நாங்கள் இதை தொடர்ச்சியான கேள்விகளோடு ஆரம்பிக்கப் போகிறோம். முதல் கேள்வியை கேட்கப் போகிறேன். இந்த வகையான கேள்வி பதில் கற்பித்தல் முறையை பயன்படுத்த இருக்கிறேன். இயேசு நமக்கு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறாரா? அதனால் அவருடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை குறிக்கும் வகையில் நாம் அறிந்து கொள்ள முடியுமா? சமீபிக்கும் நாள், மணி நேரத்தை குறித்து பேசவில்லை. அவர் என்ன சொன்னார்? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் பூமியிலும் தேசங்களில் அடையாளங்கள் தோன்றும் என்று இயேசு சொன்னார். மேலே உள்ள விஷயங்கள் மனிதகுலத்தின் காரியங்கள், இயற்கையில் உள்ள விஷயங்கள், அதில் அடிக்கடி உண்டாகிற அவற்றின் நிகழ்வு தீவிரமடையும் அடையாளங்கள் என சொல்கிறது. மேலும் இது அவருடைய வருகை நெருங்கிவிட்டதை குறிக்கிறது. இயேசு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நான் இங்கே நிறுத்தி சுமார் 50 வெவ்வேறு விஷயங்களின் விளக்க காட்சிக்கு போக விரும்புகிறேன். கடைசி தலைமுறையினராக நாம் வாழ்கிறோம் என்று நமக்கு சொல்லும் அடையாளங்கள் என்று நான் நினைக்கிறேன். சிலவற்றை இப்போது பட்டியலிடப் போகின்றேன். ஒன்று தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். ஃபாஸ்டர் ரோஸ் நான் குறிப்பிடுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் தென்னாப்பிரிக்காவில் சில வாரங்களுக்கு முன்பு தேசத்தின் மறுபக்கத்தில் இருந்தோம்.
கேரனும் நானும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு எப்படியோ ஃபிஜி நியூசிலாந்தில் இருந்தோம். மக்கள் உலகம் முழுவதும் செல்கிறார்கள். கிறிஸ்துவின் நாட்களில் அவர்கள் அதை ஒருபோதும் செய்ததில்லை. அவர் பிறந்த இடத்திலிருந்து 100 மைல்களுக்கு மேல் பயணம் செய்ததில்லை. உங்களில் எத்தனை பேர் வளர்ந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் 100 மைல் தூரம் பயணம் செய்யாமல் கழித்த ஒருவரை அறிந்திருக்கிறீர்கள்? கடலில் 70 மைல் பயணம் செய்த ஒருவரை அறிந்திருக்கிறேன். 80 வயது வரை அவர் கடலை பார்த்ததில்லை. அவரை யாரோ அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர் ஆச்சரியப்பட்டார், நிறைய தண்ணீர் இருக்கிறது என்று. ஆனால் மக்கள் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப் போம். உங்களில் எத்தனை பேரிடம் ஸ்மார்ட் போன் இருக்கிறது? யுகங்களின் ஞானங்கள் அனைத்தையும் இப்பொழுது பேசுவதன் மூலம் அணுகலாம், கேள்வி கேட்கலாம். எனது தொலைபேசியில் இந்த அம்சத்தை நான் கண்டுபிடித்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்மார்ட் போன் உண்மையில் என்னை ஊமையாக உணர வைக்கிறது. அப்போஸ்தலன் பவுலுக்கு நீங்கள் அப்படி ஏதாவது காட்டியிருந்தால் அவைகளால் அடிமைப்பட்டிருப்பதாக நினைப்பார். ஆக மனிதனின் வரலாற்றில் அனைத்தையும் இணைத்ததை விட கடந்த 50 ஆண்டுகளில் அறிவு அதிகமாகிவிட்டது. எனவே அது அடையாளங்களில் ஒன்று. இங்கே இன்னொன்று. இயேசு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதுதான் முடிவு வரும். அவர் வரலாம் என்று சொல்லவில்லை, அப்போது முடிவு வரும் என்றுதான் சொன்னார். இப்போது தொலைக்காட்சி ஊடகம் வழியாக இந்த ஒளிபரப்பு கூட விண்வெளியில் 23,000 மைல் தூரத்தில் உள்ள செயற்கை கோள்களில் சுமார் அரை வினாடிகளில் துள்ளி குதித்து வருகிறது. மேலும் உலகம் முழுவதும் இணையம் வழியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இது ஒரு விளக்க காட்சி, ஒரு ஊழியம். உண்மையில் ஊழியங்களின் குழு அமைப்பு நூற்றுக்கணக்கான சுவிசேஷங்களை பிரசங்கிக்கின்றன. 1.5 வருடங்களுக்கு முன்பு இந்த முழு ஆடிட்டோரியம் போல் சீனாவின் பிரதான நிலப்பகுதியில் இலவசமாக 15 விளக்க காட்சிகள் கொண்ட முதல் பொது சுவிசேஷ நிகழ்ச்சி ஒன்றை நடத்தும் குழுவினரோடு இணைய எனக்கு பாக்கியம் கிடைத்தது. 59 ஆண்டுகளில் இப்படி முதல் அனுமதிக்கப்பட்ட பிரசங்கம் அது என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அப்படி நடப்பதை நாங்கள் கண்டோம். டிவிடி, இணையம், நற்செய்தி இப்போது எல்லா இடங்களிலும் செல்கிறது. எல்லோரும் விசுவாசிப்பார்கள் என்று இயேசு சொல்லவில்லை. அவர் சொன்னார், அது சகல தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இதை பார்க்கும் அந்த தலைமுறையில் நாம் வாழ்கின்றோம். இப்போது இது இன்றிரவு நம் ஆய்வின் இறுதியில் நான் சரியாக வலியுறுத்த வேண்டிய ஒரு பகுதி. அடுத்த கேள்வி, இயேசு திரும்பி வரப்போகிற சரியான தேதியை யாராவது அறிய முடியுமா? நான் சில அடையாளங்களை குறித்து பேசப் போகிறேன். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு தெளிவாக இருக்கிறார். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் இதை அறியார் என்று. இயேசு பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வருவார் என்று சிலர் நினைத்தார்கள். நான் உண்மையில் 1999 பதிவிட்டிருக்கிறேன், அது உண்மையில்லை என்றேன். அது ஏன் என்று தெரியுமா? எல்லோரும் நினைத்தார்கள். 1999 ஏற்பட்ட பெரிய சீற்றம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களில் யாராவது அப்போது உயிருடன் இருக்கக்கூடுமா? உங்களில் யாராவது நீங்கள் Y2K-ஐ நினைவு வைத்திருந்தால், நான் சொன்னேன் டிசம்பர் 31, 1999 இயேசு வருவார் என்று நான் நினைக்கவில்லை என்று. ஏனென்றால் இயேசு நீங்கள் நினையாத நாடிகையிலேயே மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லியிருக்கிறார், தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது சபை தூங்கிவிட்டது. அது எந்த நேரமாகவும் இருக்கலாம். சிலர் தேதிகளை நிர்ணயித்து, ஆம், இயேசு 2000 வருடங்களில் வரப்போகிறார், அவருடைய பிறப்பிலிருந்து இல்லை, அவருடைய ஊழியத்திலிருந்து ஞான ஸ்நானம், அபிஷேகம் என்றார்கள். மரணத்திலிருந்து 2000 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். நண்பர்களே, அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் நினைப்பதை விட சீக்கிரமாக இருக்கக்கூடும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை என்று இயேசு சொல்கிறார். ஆண்டவர் பொறுமையுள்ளவராக இதை நிறைவேற்றுவார். யாரும் அழிந்து போக நாம் ஆயத்தமாக இருக்கக்கூடாது. அவரால் முடிந்தவரை ரட்சிக்க கடைசி நிமிடம் வரை காத்திருக்கிறார். எனவே தேதிகளை சுட்டிக்காக்க நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களில் சிலர் தேதி உங்களுக்கு தெரிந்தால் அது உங்கள் வரிகளை தாக்கல் செய்வது போல ஆகும். கடைசி நிமிடம் வரை காத்திருக்க ஆயத்தமாகுங்கள். எனவே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அது எப்போது நெருங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு வானிலை எப்படி சொல்வது என்று உங்களுக்கு தெரியும் என்றார். அதாவது வானிலை செயற்கை கோள்களால் வானிலையை மிக துல்லியத்துடன் கணிக்க முடியும். மேலும் அவர்களுக்கு ஒரு முன்னோக்கம் உண்டு. காலத்தின் அடையாளங்களை நீங்கள் இப்படி பார்க்க முடியுமா? ஆகவே கர்த்தர் காலங்களின் அடையாளங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர் வரும் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் எந்த மனிதனும் அறியார். நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த விளக்க காட்சியில் நான் அதை தெளிவுபடுத்தவும் போகின்றேன். நான் சில அடையாளங்களை குறித்து பேசப் போகின்றேன். சரி, கேள்வி எண் 3. தீர்க்க தரிசனத்தில் எந்த எண் அடிக்கடி சொல்லப்படுகிறது? உங்களுக்கு தெரியும், எண் 7.
வேதாகமத்தில் இந்த ஒரு வசனம், வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அதிகாரம் 1:20 வசனம் 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை குறித்து பேசுகிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். எண் 7 குறித்து இது மிகவும் தெளிவாக சொல்கிறது. வேதத்தில் நான் ஒரு சிறிய பட்டியலை இங்கே போட்டிருக்கின்றேன். வேதத்தில் காணும் சில 7 காரியங்களை நான் சேகரித்தேன். கர்த்தர் வெறுக்கிற 6 விஷயங்கள், ஆம் 7ம் அவருக்கு அருவருப்பானவை. 7 கொடிய பாவங்கள். நியாய தீர்ப்பு அது பயமுறுத்துகிறது. அது நியாய தீர்ப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் 7 மன்னிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, பேதுரு ஆண்டவரிடத்தில், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் எத்தனை முறை மன்னிப்பது என்றார். 7 70 தரம் என்று இயேசு சொன்னார். 7 தரம் அல்ல, 7 70 தரம். மீண்டும் மன்னிப்பு. ஆசாரியன் கர்த்தருக்கு முன்பாக சென்று பலியின் இரத்தத்தை எடுத்து அதை கர்த்தருக்கு முன்பாக 7 முறை தெளிப்பான். எனவே 7 மன்னிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. குஷ்டரோகியாக இருந்த படைத்தலைவன் நாகமானை குறித்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நினைவிருக்கலாம். யோர்தானில் 7 தரம் கழுவும்படி அவருக்கு சொல்லப்படுகிறது. யோர்தான் என்பது இயேசு முழுக்காட்டுதல் பெற்ற இடம். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், ஞான ஸ்நானம் 7 முறை. மிரியாம் தனது குஷ்டரோகத்தால் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். பின்னர் அவள் குணமடைந்தாள். எனவே 7 என்பது சில நேரங்களில் நியாய தீர்ப்பை குறித்து பேசும் கால சுழற்சியை போன்றது. 7 சுழற்சியை குறிக்கும் வேறு சில வேதாகம நிகழ்வுகள் என்ன? சீனாய் மலையில் மோசே 10 கட்டளைகளை பெற்றார். 40 பகலும் 40 இரவுகளும். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மலைக்கு செல்வதற்கு மற்றொரு காலம் இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேலே தங்கி இருந்தது. மேலும் 6 நாள் அதை மூடியிருந்தது. எவ்வளவு காலம்? 6 நாட்கள். மற்றும் 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மோசே மேலே சென்றார். அவர்களிடம் இருந்த மற்றொரு சட்டம், எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், யாத்ராகமம் 21:2, அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே விடுதலை பெற்று போக கடவன். இப்போது இயேசு வரும்போது சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பாரா? 6 ஆண்டுகள் உலகில் ஜனங்கள் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். அவர் ஒரு மோசமான ஆசிரியர். கர்த்தர் வரப்போகிறார், சிறைப்பட்டவர்களை விடுவிப்பார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அந்த நேரத்தில் விடுவிக்கப்படுவார்கள். எரிகோ, இஸ்ரவேல் புத்திரர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கைப்பற்றிய முதல் யுத்தம். எரிகோ நகரை சுற்றி எத்தனை முறை அவர்கள் அணிவகுத்து சென்றார்கள்? 13 முறை. எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டார்கள். கடைசி நாளில் அவர்கள் எத்தனை முறை நகரத்தை சுற்றி வந்தார்கள்? அவர்கள் 6 நாட்களுக்கு ஒரு முறை நகரத்தை சுற்றி வந்தார்கள் என்று அதில் கூறுகிறது. பின்பு 7ஆம் நாளில் அவர்கள் 7 முறை நகரத்தை சுற்றி வந்தார்கள். ஆக மொத்தம் 13. கடைசி ராபோஜனத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 13. இதன் பொருள் என்ன? எனக்கு தெரியாது. இந்த எண்களை குறித்து நினைப்பேன். உங்கள் சுத்த மனதை சோதியுங்கள், உங்கள் யோசனைகளை எனக்கு தரலாம். 6 நாட்கள் நகரத்தை சுற்றி அணிவகுத்து சென்றார்கள். பின்பு 7ஆம் நாள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தார்கள். வேதத்தில் 7 என்பதின் வேறு சில காரியங்கள் என்ன? நிறைய இருக்கிறது நண்பர்களே. ஏனோக்கு, யூதா புத்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று. ஜனங்களை கண்டிக்கிறதற்கு 1000 பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். நாம் பேசினோம். மெத்துசலாவின் தகப்பன் ஏனோக்கு. ஏனோக்கு எந்த வழியில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்? மேகங்கள் மேல். அவர் என்ன தலைமுறை? அவர் 7ஆவது. ஆகவே நீங்கள் ஆதாம், சேத், ஏனோஸ் ஆகியோரிடமிருந்து எண்ணினால் ஏனோக்கு வழி செல்வீர்கள். அவருக்கு முன் 6 தலைமுறை 7ஆவது மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 7ஆவது யூதா கூறுகிறார், கர்த்தரை குறித்து பேசுகிறார். மிகவும் சுவாரஸ்யமானது. ஒருவேளை நான் உண்மையில்லாத விஷயங்களை பார்க்கலாம், ஆனால் நான் ஒரு மாதிரியை பார்க்கிறேன். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது என்று நீங்கள் யோபில் வாசிக்கிறோம். ஏன் 7இல் தீமை நம்மை தொடாது? நாம் சிக்கிக் கொள்கிறோம். தேசத்தில் பஞ்சம் உண்டானதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். எலியா மழைக்காக ஜெபித்தார். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பாரு என்றான். இன்னும் மழை வரவில்லை. 3.5 ஆண்டுகளாக. மீண்டும் ஜெபித்தார், மீண்டும் ஜெபித்தார், மீண்டும் ஜெபித்தார். 6 முறை ஊழியக்காரன் திரும்பி வந்து, ஒன்றுமில்லை. அவர் ஜெபித்த 7ஆவது முறை சிறிய மேகம் எழும்பியது. சமுத்திரத்திலிருந்து எழும்பியது. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அப்படியே நண்பர்களே, இயேசு வருவதற்கு முன் ஒரு புயல் இருக்கும். கிறிஸ்து சொன்னார், அதே நேரத்தில் தேசத்தில் இதுவரை உண்டாயிராத ஆபத்து வரும் என்று. அதே நேரத்தில் இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே.
இதைத்தான் இயேசு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றார். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், கர்த்தரை நேசிப்போம். நண்பர்களே, எங்கும் சென்று விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இன்றைய பிரசங்கத்திற்கு திரும்புவோம். நாம் தனியாக இல்லை, ஒரு யுத்த களத்தில் வாழ்கிறோம். நல்லது மற்றும் தீயது, சரியானது மற்றும் தவறானது இடையே இந்த நிலையான போராட்டத்தை நாம் உணர்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்கிறோம். நாம் தேவனுக்கு வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் மாம்சம் பலவீனமாக இருப்பதால் அடிக்கடி நாம் வீழ்ந்து போகிறோம். அற்புதமான உண்மைகள் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் இலவச ஆதாரங்களை அனுப்ப தயாராக இருக்கிறது. உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடையுங்கள். கூட சலுகை /301 குறிப்பிடுங்கள் அல்லது திரையில் காணும் இணைய முகவரியை பார்வையிடுங்கள். மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரங்களை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்பி மீண்டும் வருவோம். தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறிந்து கொள்வோம். அவர் திரும்பி வருவதில் தாமதம் இருக்கலாம் என்று இயேசு முன்னறிவித்தாரா? அதாவது 6000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை? இயேசு முதலில் வந்ததை மறந்து விடாதீர்கள். அவர் முதல் வருகைக்கு சபை தயாராக இருந்ததா? அவர் சொந்த ஜனங்கள் வேதத்தோடு மேசியாவிற்கு காத்திருந்து சோர்ந்து போனார்களா? பிசாசு போன்று வேறு ஏதாவது இருக்கப் போகிறதா என்று நாம் ஏன் நினைக்க வேண்டும்? இது முதல் வழியில் இருந்தபடியே இரண்டாவது வருகையும் அதே வழியில் இருக்கும். அவர்கள் வேதத்தை படிக்கவில்லை. கிழக்கில் ஒரு சில ஞானிகள், சபையில் வரும் ஜனங்கள், அந்நாள் சிமியோன், வயலில் சில மேய்ப்பர்கள். பெரும்பாலான ஜனங்கள் முதல் வருகையில் தயாராக இல்லை. பிசாசு மாறவில்லை. ஆகவே இயேசு நமக்கு கொடுத்த சில எடுத்துக்காட்டுகள் என்னவென்றால், அவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டு குறைந்தபட்சம் தாமதத்தின் பார்வையை அவர் சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இயேசு மத்தேயு 24 அடையாளங்களை கொடுத்த பிறகு இரண்டாவது வருகையை குறித்து பேசுகிறார். அவர் சீஷர்களிடம், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று பிரசங்கிக்கப்பட்டால் அதை ஏன் குறிப்பிட வேண்டும்? மோசே திரும்பி வர காத்திருந்து இஸ்ரவேல் புத்திரர் சோர்வடைந்த போது என்ன நடந்தது? 10 கட்டளைகளை பெறுவதற்காக மோசே மலைக்குச் செல்கிறார். ஆனால் அவர், உங்களுக்கு தெரியும், 80 வயதுக்கு மேற்பட்டவர். அவர் மலை மேல் செல்கிறார். மலையிலிருந்து இடி புகை வெளியே வருகிறது. மலையின் நடுக்கம். சில வாரங்களுக்கு பிறகு கவலைப்படத் தொடங்குகிறார்கள். அங்கே ஒரு வயதானவர், அவர் முறுக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை திரும்பி வராமல் போகலாம். 3 வாரங்களுக்கு பிறகு, 4 வாரங்களுக்கு பிறகு, 40 நாட்களுக்கு பிறகு அவர் திரும்பி வரமாட்டார். நாம் மலைக்கு செல்ல முடியாது, தடை செய்யப்பட்டுள்ளோம். வேறு யாரையாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். மோசே வர தாமதித்த போது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்கள் என்ன செய்தார்கள்? பலர் சோதனையில் தோற்றுப்போனார்கள். அவர்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆராதிப்பதில் சமரசம் செய்து கொண்டார்கள். இன்று சபையில் இதே மாதிரி சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டுமா? நாம் இப்போது காத்திருக்கும் நேரத்தில் இருக்கிறோம். எப்போதும் நம் நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்துப்போக முயற்சிக்கிறார்கள். வேதத்தில் மற்றும் ஒரு உதாரணம், சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சவுல் ராஜாவுக்கு சொன்னார், சர்வாங்க தகன பலி செலுத்தாத வரை பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண போக வேண்டாம் என்று. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆசாரியன், இஸ்ரவேலின் நியாயாதிபதி. சரி, அவர் சொன்னதை கவனியுங்கள். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, நான் உன்னிடத்தில் வருவேன், நான் மறுபடியும் வருவேன் என்று இயேசு சொல்லவில்லையா? அவர் பொய் சொல்கிறாரா? நிச்சயமாக நான் உங்களிடம் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். 7 நாட்கள் நீங்கள் காத்திருங்கள். உங்களிடம் வரும் வரை காத்திருங்கள், வரும் வரை காத்திருங்கள். மிகவும் தெளிவான வழிமுறை. ஆனால் சவுல், பெலிஸ்தர் கூடி வந்தார்கள். அவருடைய ஆட்கள் பயத்தினால் பலர் விலகிப் போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. 6 நாட்கள் சென்றன, சாமுவேல் கூட இல்லை. அவர் 7 நாட்கள் காத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சாமுவேல் வரவில்லை. சவுல் இறுதியாக, இதோ நாம் சர்வாங்க பலியிட வேண்டும் என்று சொன்னார். 7ஆம் நாள் வந்தபோது அவர் சோதிக்கப்பட்டார். தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்தார். ராஜா ஆசாரியன் அல்ல, அதனால் அவர் பலியை செலுத்த முடியாது. அவர் சென்று அதை செய்தார். ஏனென்றால் மற்ற தேசங்கள் அதை செய்தன, அதனால் நான் அதை செய்தாலும் பரவாயில்லை என்று அவர் நினைத்தார். பலி செலுத்தினார். முடிந்தவுடன் என்ன நடந்திருக்கும்? சாமுவேல் வந்தார், காரியம் நடந்தது. அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கியவுடன் மோசே வந்தார். தேவனுடைய ஜனங்களின் கடைசி நாட்களில் ஒரு பெரிய சோதனை இருக்கும். கர்த்தாவே, கர்த்தாவே என்று பலர் என்னிடம் வருவார்கள் என்று அவர் சொல்கிறார். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள். சோதனை காலத்தின் போது பொறுமை இழந்து போகிறார்கள். 2ஆம் வருகையின் அடையாளங்களை மத்தேயு 25, மத்தேயு 24 இயேசு என்ன சொன்னார் என்று நினைக்கிறீர்கள்? மத்தேயு 25, மணவாளன் வர தாமதித்த போது அந்த ஓமையில் மணவாளன் யார்?
இயேசுவுக்கு அடையாளம் நாம் அனைவரும் அதை ஒத்துக்கொள்கிறோமா? கிறிஸ்து அவர் நமக்கு எதை சொல்ல முயற்சிக்கிறார்? 10 கன்னிகைகளுக்கு ஒரு சோதனை காலம் வந்தது. அந்த 10 கன்னிகைகளில் 5 புத்திசாலிகள், 5 புத்தி இல்லாதவர்கள். ஓமை உங்களுக்கு தெரியுமா? சோதனை நேரம் ஒன்று இருக்கிறது. சோதனையில் பாதி பேர் தோற்றார்கள். அவர் திரும்பி வரமாட்டார் என்று அவர்கள் நினைத்தார்கள். சில சமயங்களில் நம் விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பார். இயேசு திரும்பி வருவதற்கு உண்மையில் தாமதிக்கிறாரா? தீர்க்க தரிசனங்களை வாசிப்போம். ஆபகுக்கில் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. கவனியுங்கள், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. அது தோன்றினாலும் உலகில் பலர் கர்த்தர் திரும்பி வரப்போவதில்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எபிரேயர் 10:37 நீங்கள் இங்கே படிக்கலாம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசம் ஆடிக்கொண்டிருக்கிறதா? இயேசு நான் மறுபடியும் வருவேன் என்றார். இது ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசிகளின் ஆசீர்வாதமான நம்பிக்கை நம்மை ஒன்று இணைக்கட்டும். ஒரு வாரத்தில் கர்த்தர் வருவார் என்று நீங்கள் நினைத்தால் எப்படி வாழ்வீர்கள்? நாம் ஒவ்வொரு நாளும் அவ்வாறு வாழ வேண்டும். நான் மறுபடியும் வருவேன், பலன் என்னோடு கூட வருகிறது. எபிரேயர் 10:37 பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:3 மற்றும் 4 1. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். உலகில் பரியாசம் செய்பவர்களை குறித்து பேதுரு என்ன சொல்கிறார்? உலகில் எப்போதும் பரியாசம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை அவர் கடைசி நாட்களில் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து சபையில் பரியாசம் செய்பவர்களை குறித்தும் பேசியிருக்கலாம். நான் பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிறேன், அவர் ஒருபோதும் வரப்போவதில்லை, நாம் அதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பிரசங்கியார்கள் பல ஆண்டுகளாக அதைத்தான் சொல்கிறார்கள். இந்த நாட்களில் ஒன்று சரியாக நடக்கப் போகிறது. அவர் வரப்போகிறார், ஜனங்கள் அறியும்படி என்று சொல்கிறார். வேதம் எப்படி முடிகிறது? நம் கர்த்தராகிய இயேசு கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக. நண்பர்களே, அதில் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. பேதுரு கூறுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார், அது நிச்சயம். ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அது என்ன? 10 கன்னிகைகளில் எத்தனை பேர் புத்திசாலிகள்? எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள்? எத்தனை பேர் நித்திரையாயிருந்தார்கள்? மணவாளன் வருவதற்கு முன் இந்த நிலையை குறித்து தேவன் நமக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறாரா என்று பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். நண்பர்களே, பூமியின் வரலாற்றில் மிக அற்புதமான காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் காலத்தின் அடையாளங்களிலும் வேதாகம உவமைகள் மூலமாகவும் தீர்க்க தரிசனத்தில் நாம் காணும் சுழற்சிகள் மூலமாகவும் நமக்கு சொல்வதாக நம்புகின்றேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்க வேண்டும், ஏனென்றால் நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்படாத விஷயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்று வேதம் உங்களுக்கு சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கிறோம் என வாக்கு கொடுக்கிறோம். இப்போது திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது? பெரும் பகுதி குழப்பமடைந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை மறக்கவில்லை, அவர் மீண்டும் வரப்போகிறார். 1995 போஸ்னிய போரின் போது இவை அனைத்தும் வெளிவந்தபோது நம் போர் விமானிகளில் ஒருவரான கேப்டன் ஸ்காட் ஓ கிரேடி போரினால் பாதிக்கப்பட்டு போஸ்னியாவில் பறந்தபோது அவரது F-16 SAM ஏவுகணை விமானத்தை கிழித்தது. அவர் தரையை நோக்கி செல்லும் போது வெளியேற நெம்புகோலை இழுத்தபோது விமானி ஓட்டியாரை எஞ்சி இருந்தது வெடித்து அவரது முகம் எரிந்து கண்ணை காயப்படுத்தியது. அவர் பாராஷூட்டில் இறங்கினார். அவர்கள் பார்த்தார்கள், தரையில் இருந்த எதிரிகள் அவர் தாக்கப்பட்டதை கண்டார்கள். அவர்களால் சீக்கிரமாக அந்த இடத்திற்கு வர முடியவில்லை. அவர் தனது சரிவை கைவிட்டு ஒரு மிருகத்தைப் போல தூரிகையில் மறைந்திருந்தார். 6 நாட்கள் அவர் விசித்திரமான பிரதேசத்தில் எதிரிகளுக்கு மறைந்திருக்க முயன்றார். சில சமயங்களில் பூட்ஸ் காலோடு நடந்து தனது அருகில் எதிரி தன்னை தேடுவதை உணர்ந்தார்.
அமெரிக்க விமானியை அவர்கள் பிடித்து விடுவோம் என நினைத்தார்கள். அது ஒரு வெற்றி கோப்பையாக இருக்கும். அவரிடம் வானொலி இருந்தது. மற்றவர்களை அடைத்தார். தனது வானொலியில் பேட்டரி மெதுவாக மங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர் குரலை யாராவது கேட்கிறார்களா என்று திகைத்தார். அந்த நேரத்தில் அவரை தக்க வைத்த ஒரே விஷயம், அவர் தேவன் மீது வைத்துள்ள அன்பு, குடும்பத்தின் மீதான அன்பு, அவரது நாட்டின் மீதான அன்பு. 6 நாட்கள் கேப்டன் ஓகிரேடி மறைந்து அழுக்கு நீரை குடித்து பூச்சிகளை சாப்பிட்டு உயிர் வாழ தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். இறுதியாக ஒருவர் தனது வானொலியில் திரும்ப அழைப்பதை கேட்டார். எதிரிகள் பரிமாற்றத்தை எடுப்பார்கள் என்ற பயத்தில் அந்த அழைப்பை எடுக்க பயந்தார். அவருக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. 6 நாட்களுக்கு பிறகு தீர்வு கிடைத்தது. அவரை பலனடையச் செய்தது. ஒரு ஹெலிகாப்டர் 20 கடற்படையினருடன் இறங்கி சுற்றளவு உண்டாக்கி வெளியே குதித்தார்கள். தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடினார். அனைத்தும் 7 நிமிடங்களுக்குள் நடந்தது. அவர் திரும்பி வந்தார். அது ஆச்சரியமாக இருந்தது. இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். இப்படி ஏதாவது அவர் அந்த சோதனையை கடந்து செல்லும் போது என் நாடு என்னை மறந்துவிட்டதா? யாராவது எனக்கு ஏதாவது செய்வார்களா? அவர்கள் திரும்பி வருவார்களா? ஒருவேளை நான் ஒரு சிப்பாய்தான், அவர்கள் கவலைப்படவில்லை என்று நினைத்திருக்கலாம். திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை அவரால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடிந்ததால் ஒரு சிப்பாயை காப்பாற்றுவதற்காக ஒரு முழு அமெரிக்க இராணுவமும் நட்பு நாடுகளின் இராணுவமும் அணிதிரண்டன. இப்போது கெட்ட மனிதர்கள் தங்கள் சக மனிதனுக்காக அதை செய்ய முடிந்தால் தேவன் நம்மை மறந்து விடுவாரா? அவர் மறுபடியும் வரப்போகிறாரா? நண்பர்களே, நீங்கள் இதை விசுவாசியுங்கள். காலம் சமீபித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமானவுடன் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவ வேண்டும். நித்திய ஜீவனை விட எது மேலானது? அது எனக்கு சொல்ல முடியுமா? கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.